DTH televisions. You will learn about more televisions in later module. ஸோ 20th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வச்சு அதுதான் டிவி டெலிவிஷன் கண்டுபிடிச்சாங்க. இது 1920 வந்து பயர்ங்கிறவர் கண்டுபிடிச்சார். இது வந்து இந்தியாவில் 1959 வந்துச்சு. இது எக்ஸ்பெரிமெண்டலாக கொண்டு வந்தாங்க டெல்லியில். இதோட பாப்புலாரிட்டி ஸ்லோவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இது வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 1982 கலர் டிவி இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற தூர்தர்ஷன் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சேனல் இருக்குது. இது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் நெட்வொர்க்கு, டிவி நெட்வொர்க்கு. அப்புறம் 1990s அப்புறம் பார்த்திங்கனாக்கா டிடிஹெச்ங்கிறது அதாவது டிஷ் டிவி. இந்த டிடிஹெச்ன்ட்டு இன்றைக்கி நம்மளாம் பார்த்துட்ருக்கோம். இது பெரிய லெவலில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. டெலிவிஷன் பார்த்திங்கனாக்கா நம்ம இதுக்குன்னு தனி மாடியூல் இருக்குது. லேட்டர் லெசனில் அதை பற்றி படிக்கணும். தென் நியூ மீடியா. Development and widespread use of computers and information technology have resulted in the emergence of what is called new media. It includes computer information technology, communication network and digital media. This has led to another process in mass communication called convergence. Convergence means coming together of many forms of media and other formats like printed text, photograph, film, recorded music or radio, television, etc. Though it is hard to separate old media from new media, the World Wide Web or Internet has changed the way in which we communicate. You will learn more about this later. ஸோ நியூ மீடியா இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி அப்படின்னு சொல்கிறோம். உலக லெவலில் இதுதான் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இது நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு. இந்த நியூ மீடியாவோட எமர்ஜென்ஸு, அதாவது வளர்ச்சி பெரிய லெவலில் ஐடி ஃபீல்டில், கம்ப்யூட்டர்ஸில், அப்புறம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது. இதை வந்து கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜென்ஸ்னாக்கா எல்லா ஃபார்ம் ஆஃப் மீடியாவும் ஒட்டுக்காக வந்து சேர்றது தான் கன்வர்ஜென்ஸு. இதில் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் டெக்ஸ்ட் இருக்கும், ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும், ஃபிலிம்ஸ் இருக்கும், ரெக்கார்ட் மியூசிக்ஸ் இருக்கும், ரேடியோ இருக்கும், டெலிவிஷன் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது தான் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நியூ மீடியா. இது வந்து நம்ம ஓல்டு மீடியாவோட செப்பரேட் பண்ண முடியலைன்னா கூட இன்றைக்கி WWW அதாவது இன்டர்நெட் பார்த்திங்கனாக்கா பெரிய லெவலில் இந்த கம்யூனிகேஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு. இதை பற்றியும் நம்ம லேட்டர் லெசனில் படிக்க போகிறோம். தென் ட்ரெடிஷ்னல் மீடியா. Traditional media are a part of our country's rich heritage. They have as a base our strong oral tradition. They belong to our own land and are strongly rooted in our culture. They are as varied, as diverse